ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வர்ஜா கடந்த வாரம் பாடினதை விட வர்ஜாவோட இந்த செயல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, வியப்பாக இருந்துச்சு. கடந்த வாரம் மியூசிக் டைரக்டர் ரவுண்டு தான் சரிகமபால நடந்துச்சு. அப்போது வர்ஜா அண்டு இனியவன் இவங்க 2 பேரும் காம்படிஷனாக ரொம்ப சூப்பராக அட்டகாசமான பாட்டை பாடியிருந்தாங்க. காதலால் காதலால் தவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செம்மையான பாட்டை தான் 2 பேருமே செம்ம சூப்பராக பாடியிருந்தாங்க. உண்மையாகவே இவங்க 2 பேரோட வாய்ஸ்லேயும் இந்த பாட்டை கேட்க அவ்வளவு இதமாக இருந்துச்சு. வர்ஜா ஒரு படி மேலே இந்த பாட்டுலேயே ட்ராவல் ஆகி செம்ம ஃபீலோட பாடியிருந்தாங்க. ஜட்ஜஸ் எல்லாருமே அதை தான் சொல்லி வர்ஜாவை ரொம்ப சூப்பராக பாடிட்ட அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க. அதே நேரம் இனியவனும் நீ ரொம்ப சூப்பராக பாடியிருந்த இனியவன், நீ இன்னும் எனர்ஜெட்டிக்காக பாட முடியும், உனக்குள்ளே அந்த எனர்ஜி இருக்குது, அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம், உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இனியவனுக்கு என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லாரும் யாருக்கு கோல்டு கொடுக்கலான்னு தீவிரமாக கலந்து பேசி வர்ஜாவுக்கு கடைசியாக கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அப்போ தான் இந்த ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். வர்ஜாவுக்கு கோல்டு அடிக்கும்போது இனியவன் பின்னாடி போகிறாரு. அப்போது வர்ஜா நீயும் வான்னு இனியவனை முன்னாடி வர வச்சு 2 பேரும் இருக்கிற மாதிரி தான் கோல்டு பர்ஃபார்மன்ஸை வர்ஜா வாங்கியிருந்தாங்க. இந்த ஒரு செயல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, வியப்பாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வர்ஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபைனல் வரைக்கும் போக என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.